ஹே, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, நேற்று என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டோட என்ட்ரன்ஸையே வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. புத்தா சிலைலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு பேரெல்லாம் ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஃபேவரோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஓ, அதுக்கு பேர் என்ட்ரி ஃபாயர். அதான் புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சுன்னா மேபி ஏஷியன் ஃபாயர் டைப் இல்லைனா ஜென் ஃபாயர் டைப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏதோ சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் நல்லாயிருக்குமே. சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இங்கே இல்லை, வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அப்போ உங்கள் வீட்டோட என்ட்ரி ஃபாயர் பியூட்டிஃபுல்லாக இருந்தால் தானே அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. எப்போதுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவுமே முக்கியம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்டீரியர் டிசைனை பொறுத்தவரை நம்மளோட என்ட்ரி ஃபாயரை வச்சு தான் நம்ம வீட்டோட இன்டீரியர் டிசைனை முடிவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உங்கள் என்ட்ரி ஃபாயரை எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். கடைசியாக ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ஃபாயர் டைப்ஸில் ஆர்கிடெக்சரல் டீட்டெயில்ஸுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெயின்ஸ்காட்டிங், க்ரௌன் மோல்டிங் இல்லை டெக்கரேட்டிவ் ட்ரிம் மாதிரியான ஆர்கிடெக்சரல் திங்ஸை ஆட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த டைப் ஃபாயர்லாம் வார்ம் கலர்ஸ், ரிச் க்ரீம், சாஃப்ட் பேஜ், டீப் ப்ரௌன் இல்லை எர்த் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. லைட்டிங் ஃபிக்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சாண்டிலியர்ஸ், பெண்டன்ட் லைட்ஸ், எலகன்ட் வால்ஸ் கான்சஸ் ஆட் பண்ணுறது ஒரு ஏஸ்தட்டிக்கான லுக்கை கொடுக்கும். ட்ரெடிஷ்னல் ஃபாயரில் ஸ்மால் என்ட்ரி டேபிள் இல்லனா கான்சோல் ஆட் பண்ணலாம். இந்த கான்சோல்ல மிரர், ஆர்ட் ஒர்க்ஸ் இல்லனா கீ ஹோல்டர்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கிளாசிக்கான லுக் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த ட்ரெடிஷ்னல் ஃபாயரை சூஸ் பண்ணிக்கலாம். கிராண்ட் ஃபாயரை பொறுத்தவரை நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும். கிராண்ட் ஃபாயரோட சீலிங் நல்ல ஹைட்டாக இருக்கணும். அது போக இதை மார்பிள் இல்லைன்னா பாலிஷ்டு வுட் வச்சு ஃபினிஷ் கொடுக்கலாம். கிராண்டாக ஃபாயரை டிசைன் பண்ணும்போது ரொம்பவுமே ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிராண்டான ஸ்டேர்கேஸ், சாண்டிலியர், ஆன்டிக் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் உங்கள் ஃபாயரில் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் ஃபாயரை டிசைன் பண்ணும்போது சிமெட்ரிக்கலாக இருந்தால் பார்க்குறதுக்கு கிராண்டாக தெரியும். மட்ரூம் ஃபாயர்ஸை மட்ரூம்னு கூட சொல்லுவாங்க. இதில் ஷெல்ஃப், கேபினட்ஸ், ஹூக்ஸ் இதெல்லாம் இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் லைக் ஷூஸ், ஜாக்கெட், ஹேட்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு விளையாண்டுட்டு வரும்போது அவங்க ஷூஸ் எல்லாம் ரொம்பவுமே அழுக்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம மட்ரூம்லேயே ஸ்டோர் பண்ணிட்டா நம்ம வீடை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மட்ரூமில் இருக்கிற ஃப்ளோரிங் டைல்ஸ் இல்லைன்னா வைனிலால செய்யப்பட்டதுனால கிளீன் பண்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். இங்க நம்மளோட ஷூஸ், ரெயின் கோட்ஸ் எல்லாம் உட்காந்து ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு பெஞ்ச் ஏரியா கூட செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெளியில போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு ஒரு சிங்க் ஏரியா கூட இன்ஸ்டால் பண்ணலாம். மினிமலிசம், நம்ம போன வீடியோஸ்லேயே இந்த கான்செப்ட் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கான்செப்டோட முக்கியமான பாயிண்ட் சிம்பிளான டிசைன்ஸும் ஷார்ப் லைன்ஸும் தான். ஒயிட், கிரே, பெய்ஜ், க்ரீம் இந்த மாதிரி கலர்ஸை மினிமலிஸ்ட் ஃபாயரில் நிறையவே பார்க்கலாம். மினிமலாக இருக்கிறதுனால ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் மற்ற ஆப்ஜெக்ட்ஸை ரொம்பவுமே கம்மியாக யூஸ் பண்ணணும். நீங்கள் மினிமலிஸ்ட் ஃபாயரில் ஹிடன் ஸ்டோரேஜஸை யூஸ் பண்ணி அதோட ஏஸ்தட்டிக் லுக்கை மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே காமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மினிமலிஸ்ட் ஃபாயரை சூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை யூஸ்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஃபாயரை மல்டி பர்பஸாக மாற்றிக்கணும். ஹோம் ஆஃபீஸ், ரீடிங் கார்னர் அண்ட் ஒரு சீட்டிங் ஏரியா கூட இந்த மாதிரியான மல்டி பர்பஸ் ஃபாயரில் ஆட் பண்ணலாம். அது போக கேபினட், ஷெல்ஃப் மாதிரி ஸ்டோரேஜ் இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களோட ஃபாயர் ரொம்பவுமே ஃபங்க்ஷனலாக இருக்கும். நீங்கள் மல்டி பர்பஸ் ஃபாயர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்போ வேணுனாலும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட வீட்டுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஸ்பேஸ் அதுவும் வாசல்லையே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் ஃபாயரை சூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நேச்சுரலாக சாமிங்காக சைல்ட்ஹுட் ஃபீலை கொடுக்கணும்னு நினச்சா இந்த கண்ட்ரி ஃபாயரை சூஸ் பண்ணுங்கள். வுட்,
ஸ்டோன்ஸ், பிரிக்ஸ் மாதிரியான மெட்டீரியல்ஸை டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ணா ஒரு கல்ச்சுரல் லுக்கை கொண்டு வரலாம். இந்த ஃபாயரோட கலர் பேலட் ப்ரௌன், பேஜ், கிரீன் கலர்ல இருந்தா நல்லது. நிறைய விண்டேஜ் ஃபர்னிச்சர்ஸ், உடன் பெஞ்சஸ், அப்புறம் ஒரு கான்சோல் டேபிள் கூட ஆட் பண்ணலாம். இந்த ஃபாயர்ல நீங்க ஓவன் பேஸ்கெட், ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஆர்ட் ஒர்க் வச்சு கூட ஒரு கண்ட்ரி ஃபீலை கொண்டு வரலாம். நீங்க ட்ரெடிஷன்ஸை விரும்புற ஆள் அப்படின்னா இந்த ஃபாயரை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் ஃபாயரில் ஒரு மொனோக்ரோமேட்டிக் கலர் தீமை யூஸ் பண்ணி அதில் வைப்ரண்ட் கலர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டெம்பரரி ஃபாயர்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டெம்பரரி ஃபாயரில் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் கரெக்டாக அலைன் பண்ணி ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஒரு கண்டெம்பரரி லே அவுட்டில் கிளட்டராக இல்லாமல் ஒரு கிளீன் சர்ஃபேஸோட இருக்கும். பிளெயினாக இருக்கிற லே அவுட்டில் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் ஆட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு ஒரு அப்ட்ராக்ட் ஆர்ட் ஒர்க் இல்லைனா ஸ்டேட்மெண்ட் லைட்டிங் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறது நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷான என்ட்ரன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கான்டெம்பரரி ஃபாயரை சூஸ் பண்ணலாம். எக்லிப்டிக் ஃபாயர், என்னடா இது பேரே புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், ஸ்டைல்ஸ், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி க்ரியேட்டிவான அண்ட் யூனிக்கான என்ட்ரன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்லெக்டிக் ஃபாயர்னு சொல்லுவாங்க. போல்ட் ஆர்ட் ஒர்க், போல்ட் வால்பேப்பர், மிஸ்மேட்ச் ஃபர்னிச்சர் இதெல்லாம் எக்லெக்டிக் ஃபாயரில் இருக்கும். இந்த ஃபாயரில் இருக்கிற கலர் பேலட்டும் ரொம்ப டைவர்ஸாக நிறைய கலர்ஸாக ஃபீச்சர் பண்ணும். உங்களோட ஒரு பர்சனல் அண்ட் க்ரியேட்டிவ் ப்ரிஃபரன்ஸை உங்கள் இன்டீரியர் டிசைனர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி எக்லெக்டிக் ஃபாயர் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்துல எக்லெக்டிக் ஃபாயரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டோட என்ட்ரன்ஸை ஃபுல்லா வச்சு ஒரு அப்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு கண்டிப்பா ஒரு போல்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கும். பிளான்ஸ் டு யுவர் ஃபாயர். நீங்கள் நிறைய இடத்துல இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் பிளான்ஸ் வச்சா அது உங்கள் வீட்டுக்கு ஒரு லைஃபை தரும். பிளான்ஸ் உங்கள் வீட்டுக்கு ஒரு கலரை மட்டும் தராமல் அது உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸை ஒரு காம் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸாகவும் ஆக்கும். நீங்கள் உங்கள் ஃபாயருக்கு பிளான்ஸ் சூஸ் பண்ணும்போது லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்னேக் பிளான்ஸ், மணி பிளான்ஸ், பீஸ் லில்லிஸ், செக்யூலன்ட் இதெல்லாம் லோ லைட் அண்ட் மினிமல் வாட்டரிங்கோடையும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஏஸ்தட்டிக்காக மட்டும் இல்லாமல் பிளான்ஸால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிளான்ஸை உங்கள் ஃபாயரில் வச்சா அதை ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது போக ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி நமக்கு நேச்சுரலாக ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். இந்த வீடியோல நம்ம பார்த்த என்ட்ரன்ஸ் ஃபாயர் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு டிசைட் பண்றது ரொம்பவுமே நல்லது. இதே மாதிரி இன்டீரியர்ஸ் பத்தின இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்க. மறக்காம நம்ம இன்டீரியர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டோட என்ட்ரன்ஸை அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Subha.